நில ஆவணங்களில் பெயர் மாற்றம் காரணமாக தங்களுக்கு பட்டா கிடைக்காததால் கும்பகோணம் அருகே பொதுமக்கள் தேர்தலை புறக்கணிப்பதாக கூறி வாக்காளர் அடையாள அட்டையை ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. திருநாகேஸ்வரத்தில் கடந்த 1925ஆம் ஆண்டு வருவாய்த்துறைக்கு சொந்தமாக இருந்த நிலங்கள் 1988ஆம் ஆண்டில் கோயில்களுக்கு சொந்தமானவை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் தாங்கள் குடியிருக்கும் இடங்களுக்கு இதுவரை பட்டா கிடைக்கவில்லை என்று குடியிருப்பு வாசிகள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்துள்ளனர். இந்த நிலையில் உடனடியாக பட்டா வழங்காவிட்டால் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக தெரிவித்து நூற்றுக்கணக்கானோர் தங்களது வாக்காளர் அடையாள அட்டையை கிராம நிர்வாக அலுவலர் செல்வப்பிரியாவிடம் ஒப்படைத்தனர். இதைத் தொடர்ந்து அவர்களிடம் வருவாய் கோட்டாட்சியர் திருமதி பூர்ணிமா, வட்டாட்சியர் வெங்கடேஸ்வரன் ஆகியோர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். எங்களுக்கு முறையே பட்டா வழங்கணும், குடியிருப்பு பகுதிக்கு மறுநில அளவீடு செய்யணும் அப்படின்னு பல முறை கோரிக்கை கொடுத்தோம். ஆனா அந்த 1925 அவங்க செஞ்சப்பட்ட தவிர கண்டினியூஸா யூடிஆர் 1988க்கு அப்புறம் அந்த யூடிஆர்லையும் அந்த தவறை மிகைப்படுத்தி அந்த தவறை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்களே தவிர அதை திருத்தி குடியிருப்பு பகுதிக்கு பட்டா கொடுக்கவில்லை. அது சம்பந்தமாக நாங்கள் பலமுறை போராடியும் பலமுறை அமைதி பேச்சுவார்த்தை நடத்தியும் சரிவர எங்களுக்கு ஆவணையில பரிசீலனை செய்ய இந்த அரசு கொடுக்கல. இதை கண்டிக்கும் விதமாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை எங்க ஊர் மக்கள் சார்பாக சுமார் 10,000க்கும் மேற்பட்ட வாக்காளர் ஓட்டு ஐடியை இன்று விஓவிடம் திருப்பி ஒப்படைக்கும் நிகழ்வை செஞ்சு